Hello friends, நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செட் தியரி அண்ட் வென் டயக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். செட் தியரியில் நமக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒரு செட்டுனா என்ன கைண்ட் ஆஃப் செட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். அதே சமயத்தில் யூனியன் இன்டர்செக்ஷன்லாம் செட்டில் எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறதும் தெரியணும். அதே தான் வென் டயக்ராம்லேயும் இருக்கும். வென் டயக்ராமுக்கும் செட் தியரிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அந்த டிஃப்ரென்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் செட்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை ஒரு செட்குள்ளே இருக்கும். அதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. என்னென்ன செட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு செட்னா நார்மலா A is equal 1 2 3 4 5 இது ஒரு செட். அதாவது ஒரு வேல்யூஸ், அதாவது நம்பரா இருக்கலாம், லெட்டரா இருக்கலாம், வேர்டா இருக்கலாம், நேமா இருக்கலாம், எதா இருந்தாலும் அதை கமா பண்ணி பிரித்து ஒரு செட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை செட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலேஷன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதாவது வேல்யூஸே உள்ளே இருக்கிறது. அதே சமயத்தில் செகண்ட் ஒன் செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, இதே வேல்யூஸை இந்த மாதிரியும் எழுதலாம். அதாவது A is equal A is a natural number less than 6. நேச்சுரல் நம்பர் less than 6 என்னென்ன வேல்யூஸ் இருக்கும்? 1 2 3 4 5 தானே. less than 6, less than or equal 6னா தான் 6 வரைக்கும் வரும். ஸோ அப்போ இதே வேல்யூ தான் இந்த மாதிரி கொடுத்துருந்தா இது செட் பில்டர் ஃபார்ம்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு ஃபார்மில் ஏதோ ஒரு ஃபார்மில் தான் உங்களுக்கு கொஷின் இருக்கும். செட் தியரி டாப்பிக்கில் கொஷின்ஸ்னு கேட்டால் இதில் என்னென்ன கைண்ட் ஆஃப் செட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனைட் செட், அதாவது வேல்யூஸ் அப்படிங்கிறது டெஃபினைட்டாக இருக்கும். இவ்வளோ வேல்யூஸ் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா அது ஃபைனைட். இன்ஃபைனைட் செட்னா நமக்கு தெரியாது, எது வரைக்கும் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது தெரியாது, கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னா அது இன்ஃபைனைட் செட்னு சொல்லுவோம். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு, அதை பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் எம்டி செட்னா செட்டுக்குள்ளே எந்த ஒரு வேல்யூ இல்லை அப்படின்றது அர்த்தம். அடுத்து சிங்கிள்டன் செட்னா ஒரே ஒரு வேல்யூ, சிங்கிள் வேல்யூ இருந்தால் அது சிங்கிள்டன் செட்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஈக்குவல் செட். ஈக்குவல் செட்னா வரணும் இல்லை, இங்கே இருக்கிற அதே வேல்யூஸ் இங்கேயும் இருக்குது அப்படின்னா அது ஈக்குவல். இங்கே டிஎன்ஏங்கிற வேர்டில் இருக்க 3 லெட்டர்ஸ் இருக்குது, இங்கே அண்டில் இருக்க 3 லெட்டர்ஸ் இருக்குது. பட் ரெண்டுலேயுமே என்ன ஈக்குவல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது, அதே சமயத்தில் சேம் லெட்டர்ஸ் இருக்கா, அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் செட்ஸ் தானே. ஸோ இதை ஈக்குவல் செட்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது சப்செட். சப்செட்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை பிரித்து எழுதுறது. அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் மட்டுமே தனியாக ஒரு செட்டாக கிரியேட் பண்ணி எழுதுறது. அதில் இருக்க அத்தனை வேல்யூஸும் நம்ம எழுதணும்னு தேவையில்லை, அதில் இருக்க ஒரு சில வேல்யூஸை தனியாக எழுதணும்னா இது அந்த செட்டோட சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே எக்ஸாம்பிளுக்கு 2 3 5ங்கிறது சப்செட் எதில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7ல் தான் 2 3 5 இருக்குது. அதனால் இது இதோட சப்செட். அதே சமயத்தில் இது இதோட சூப்பர் செட்டுன்னு சொல்லுவோம். இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, இது சிங்கிற ஷேப்ல இருக்கும். இது சூப்பர் செட், இது சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே தான் சூப்பர் செட்ல பாருங்க, இந்த வேல்யூஸ் இந்த சப்செட்டோட சூப்பர் செட், அதனால இது சூப்பர் செட்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பவர் செட். பவர் செட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற வேல்யூ ஒரு செட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேல்யூஸை நிறைய சப்செட்ஸாக எழுதலாம். எத்தனை விதமான சப்செட்டாக நம்மளால் எழுத முடியுதோ அத்தனை சப்செட்டும் எழுதணும்னா அதுதான் பவர் செட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 2 அப்படிங்கிற செட் இருக்குது. இந்த செட்டுக்கு எத்தனை விதமான சப்செட் எழுதலாம்? எம்டி செட் ஒன்று எழுதலாமா, 1ன்னு வச்சு ஒரு சப்செட் எழுதலாமா, 2 வச்சு எழுதலாமா, அடுத்து 1 2ங்கிறது எழுதலாமா. ஸோ இதுதான் பவர் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த செட்டை இந்த மாதிரி பிரித்து எழுதுறது தான் பவர் செட்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆல் அதர் செட்ஸ் எல்லாமே அந்த யூனிவர்சல் செட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்பர்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா நேச்சுரல் நம்பருங்கிறது ஒரு யூனிவர்சல் செட் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் செட்ஸ். இதில் இருக்க நேம்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். செட்லேயும் யூனியன், இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்ட், மைனஸ் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ யூனிவர்சல் செட் 1 to 10 வரைக்கும் இருக்குன்னு வைங்க. அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் 1 to 10. அதை A 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இருக்கு. B 2 4 6 8ன்னு இருக்குன்னா இந்த இடத்துல A யூனியன் B அப்படின்னா என்ன, A இன்டர்செக்ஷன் B அப்படின்னா என்ன, A காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும். செட்ஸை பொறுத்து கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும், அதே தான் ரிவைஸ் பண்ணலாம். வேற ஒன்றும் இல்லை, யூனியன்னா என்ன, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும், டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணும், அவ்வளோதான். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது 2ங்கிறது ரிமூவ் ஆகும், 4ங்கிறது ரிமூவ் ஆகும், 6ங்கிறது ரிமூவ் ஆகும். அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் எழுதிட்டு 8 மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதுனா போதும். ஸோ அப்போ A யூனியன் Bங்கிறது 8 வேல்யூஸ் இருக்கும். அதே சமயத்தில் A இன்டர்செக்ஷனா இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்து எடுத்து எழுதுவோம். இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? 2 4 6 வரைக்கும் தானே இருக்குது. அப்போ 3 வேல்யூ இருக்குது இன்டர்செக்ஷனா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட். A காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க, இல்லைனா A டேஷ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, ஏயில் இருக்க வேல்யூ விட்டுட்டு மற்ற யூனிவர்சல் செட்டில் இருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம எடுக்கிறது தான் A டேஷ். அப்படி பார்த்தீங்கன்னா ஏயில் இருக்க வேல்யூ விட்டு யூனிவர்சல் செட்டில் இருக்க எல்லா வேல்யூவும் பார்த்தீங்கன்னா என்ன 8 9 10 அப்படிங்கிறது நம்ம ஆன்சர் எழுதுவோம். அதே B டேஷ்னு கொஸ்டின் இருந்தால்
இந்த பியில் இருக்க வேல்யூ விட்டுட்டு மீதி எல்லாமே எழுதுவோம், யூனிவர்சல் செட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோம். அதுதான் வந்து A காம்ப்ளிமெண்ட் ஆர் எல்ஸ் A டேஷ் B காம்ப்ளிமெண்ட் B டேஷ் அப்படிங்கிற மாதிரி நேமில் நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக A மைனஸ் B, A மைனஸ் B B மைனஸ் A ரெண்டும் ஒன்றே கிடையாது, ரெண்டும் வேறு வேறு. A மைனஸ் Bனா பியில் இருக்க வேல்யூ எல்லாம் ஏழு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு எழுதுறது தான். பியில் 2 4 6 இருக்குது, அதே வேல்யூ இங்கே இருக்குது, அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும்னா அதுதான் A மைனஸ் B. அதுவே B மைனஸ் ஏன்னா பியில் இருக்கிற A வேல்யூஸ்லாம் ரிமூவ் பண்ணும். பியில் இருக்க A வேல்யூஸ் என்ன 2 4 6 ரிமூவ் பண்ணிட்டா 8 மட்டும்தான் வரும். இது B மைனஸ் A. இதையும் தாண்டி இந்த மாதிரி A இன்டர்செக்ஷன் யூனியன் C அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 3 செட் கொடுத்துருந்தா அந்த மாதிரி கொஷின்ஸும் இருக்கும். அடுத்தது A யூனியன் B யூனியன் C அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C, A இன்டர்செக்ஷன் B அண்ட் யூனியன் A இன்டர்செக்ஷன் C, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம இந்த வேல்யூஸை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்ததுன்னா போதும். இது வெரி பேசிக்கான திங்ஸ் தான் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஏன்னா செட் தியரியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். இந்த செட் பில்டர் ஃபார்மில் கொஷின் கொடுத்து அதை இந்த மாதிரி நமக்கு மாற்றி எழுத தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். செட் தியரியும் வென் டயக்ராமும் ஒன்றே தான், ஒரே ஒரு வித்தியாசம் தான். இங்கே யூனிவர்சல் செட்னு 10 வரைக்கும் சொல்லியிருக்கோம்ல, அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற 10 வேல்யூஸ். அந்த 10 வேல்யூஸும் இங்கே 1 to 10 இருக்குல்ல, அத்தனை வேல்யூஸும் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் பொறுத்து இங்கே எழுதுவோம். அதாவது ஏல மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 7 நம்பர்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7. அதே சமயத்தில் பியில் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. இதை நம்ம எப்படி எடுத்து எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிடுவோமா? இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற வேல்யூ என்ன? 2 4 6 2 4 6ங்கிறது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏவை மட்டும் எடுத்து பார்த்தாலும் அது 2 4 6 வந்துடும், பியை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 2 4 6 அப்படிங்கிறது வந்துடும். அப்போது ஏல இருக்க 7ம் இருக்கும், பியில் இருக்க 4ம் இருக்கும். அதே சமயத்தில் ஏலையும் பியிலையும் இல்லாத யூனிவர்சலில் இருக்கிறது தான் அவுட்டரில் எழுதுவோம், 9ம் 10ம். அவ்வளோதான். இந்த விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது. இதில் என்னன்னா வேல்யூஸாக கொடுத்துருக்கிறது இங்கே கவுண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஏல வந்து 7 இருக்குது, பியில் வந்து 4 இருக்குது, ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது 3 இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேர்டிங்ஸில் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல 7 நம்பர் 4 நம்பர் அண்ட் தென் இதில் 3 நம்பர் டுகெதராக இருக்குங்கிறது கொஷினில் வென் டயக்ராமில் எப்படி இருக்குன்னா 7% லைக் டீ, 4% லைக் காஃபி அண்ட் 3% லைக் போத் டீ அண்ட் காஃபி அண்ட் 2% லைக் நன் ஆஃப் தெம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். 7%ங்கிறது லைக் டீன்னு நம்ம எழுதிடுவோமா? அடுத்து காஃபிக்கு இன்னொரு சர்க்கிள் போடுவோமா? அடுத்தது இது ரெண்டையும் விரும்புகிறவங்க அப்படின்றது மிடில் எழுதுவோமா? அட் த சேம் டைம் இது ரெண்டையும் பிடிக்காதவங்க அவுட்டரில் எழுதுவோமா? இவ்வளோதான் வேல்யூ, இவ்வளோதான் வென் டயக்ராம். அதாவது ஒரு கிளாஸில் ரெஜிஸ்டர் நம்பர் 1 to 50 இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது 1 to 50 எல்லாமே எழுதுறது செட்டுக்குள்ளே எழுதுவோம். அதே 50 மெம்பர்ஸ் இருக்காங்க கிளாஸ் ஏல அப்படின்னு சொல்கிறது வென் டயக்ராமில் சொல்லுவோம். கிளாஸ் பியில் 50 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா பிங்கிற செட்டில் நம்ம 1 to 50 எழுதுவோம். ஆனால் இங்கே என்ன, கிளாஸ் ஏல 50 மெம்பர்ஸ், கிளாஸ் பியில் 50 மெம்பர்ஸ், கிளாஸ் ஏ பி கம்பைன் பண்ணால் இவ்வளோ பேர் காமனாக இருக்காங்க. அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். இந்த இடத்துல 2 சர்க்கிளை வச்சு இருக்கிற கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதே 3 சர்க்கிள் வச்சு இருக்கும். அதாவது 3 வேல்யூ கம்பைன்ட் ஆகிருக்கும். டீ, காஃபி, மில்க் அப்படிங்கிறத வச்சு வென் டயக்ராம் ஃபார்ம் பண்ணலாம். 3 சர்க்கிள்ஸ். அட் த சேம் டைம் 4 வச்சும் இருக்கலாம். அதாவது 4 காம்பினேஷன் வேல்யூஸ் வச்சும் இருக்கலாம். ஸோ அதை பற்றின ப்ராப்ளம்ஸ் தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த 2 சர்க்கிளும் அவுட்டர் வேல்யூ நமக்கு இருக்குன்னா இன்னர் வேல்யூ சப்ராக்ட் பண்ணால் டோட்டல் வேல்யூ கிடைச்சிரும். அதாவது 7 + 4 அப்படிங்கிறத ஆட் பண்ணோம்னா -3 பண்ணால் தான் நமக்கு எக்ஸாக்டாக எத்தனை இருக்குது A யூனியன் B அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இந்த 7 எடுக்கும்போது இந்த 3 ஒரு டைம் ஆட் பண்ணியிருப்போமா, இந்த 4 எடுக்கும்போது இந்த 3 ஒரு டைம் ஆட் பண்ணியிருப்போமா, அப்போ 2 டைம் அந்த வேல்யூவே ஆட் பண்ணியிருப்போம். 2 டைம் ஒரே வேல்யூவை ஆட் பண்ணியிருந்தோம்னா அப்போ ஒரு டைம் சப்ராக்ட் பண்ணிட்டா ஈக்குவல் ஆகிடுமா? அதனால தான் இதை சப்ராக்ட் பண்ணுறோம். அதுக்கு தான் ஃபார்முலாவாக நம்ம சொல்லுவோம் நம்பர் ஆஃப் A + நம்பர் ஆஃப் B - நம்பர் ஆஃப் A இன்டர்செக்ஷன் B அப்படிங்கிறது சொல்லுவோம். இதுதான் A யூனியன் B. இந்த இடத்துல Pங்கிறது நம்பர் ஆஃப் அப்படிங்கிறது மீனிங் புரிஞ்சுக்கங்க. அதை பண்ணாவே டோட்டல் 8 நம்பர்ஸ் இருக்கு A யூனியன் B. ஏலையும் பிலையும் சேர்த்து மொத்தம் 8 இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல தான் A இன்டர்செக்ஷன் B 3 இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே சமயத்தில் A டேஷ் அப்படின்னா என்ன, ஏல இருக்கிற வேல்யூஸை விட்டு ஏல இருக்க வேல்யூஸை விட்டு மீதி எல்லாம் எத்தனை இருக்கு? 8 9 10 மொத்தம் 3 வேல்யூ தானே இருக்கு. அதுதான் A டேஷ். அதுதான் இங்கேயும் இருக்கும் 8 9 10 அப்படிங்கிறது. அதே போல A - B. A - Bனா பியில் இருக்க வேல்யூ எல்லாம் விட்டுட்டு ஏல எத்தனை வேல்யூ இருக்கு? 4 4 வேல்யூ இருக்கு.
அதுதான் இங்கே a மைனஸ் பி பி மைனஸ் ஏனா ஏல இருக்க வேல்யூலாம் விட்டுட்டு திரும்ப பி எத்தனை இருக்குது, ஒன்றே ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் பி மைனஸ் ஏ. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வென் டயக்ராமில் பார்த்தும் எழுத தெரியணும். இந்த அவுட்டரில் இருக்கிற வேல்யூவும் அப்படிங்கிறதும் நம்ம கவுண்ட் பண்ணணும். நம்ம மேக்ஸிமம் வென் டயக்ராம் சால்வ் பண்ணும்போது பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இந்த அவுட்டரில் இருக்க வேல்யூ எழுதவே மாட்டோம். ஏன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணோம்னா நம்ம ஆப்வியஸாக எழுதணும்னு தோணும், வெளியிலையும் ஒரு வேல்யூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வெறும் 2 சர்க்கிள் தான் நம்ம போடுவோம். அதனால் வெளியில் இருக்க வேல்யூ மேக்ஸிமம் விட்டுருவோம். அதனால் நமக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வென் டயக்ராமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு வேளை 2 வேல்யூஸ் கொடுத்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கலாம், 3 வேல்யூஸ் கொடுத்து கேட்டிருக்கலாம், 4 வேல்யூஸ் கொடுத்து கேட்டிருக்கலாம். இல்லை அதை தாண்டி இந்த 4 வேல்யூஸு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொடுத்து கேட்டிருக்கலாம். ஸோ இது எல்லாத்த பற்றியும் எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை பற்றின பேசிக்ஸ் பார்த்துருவோம். எப்பவுமே வென் டயக்ராம்ங்கிறது வெரி சிம்பிள். இப்போ 2 வேல்யூ இருக்குன்னா இது ஏ இது பின்னு வச்சுக்கோம். அதாவது அவுட்டர் வேல்யூ ஏபி, அதாவது இது ரெண்டும் சேர்ந்து ஏ பிளஸ் சிங்கிறது தான் இங்கே ஏன்னு எடுத்திருக்கோம், இங்கே சி பிளஸ் பிங்கிறது தான் பின்னு எடுத்திருக்கோம். இப்போது இன்னர் வேல்யூஸ் ஆட் பண்ணி அவுட்டரில் வெளியில் இருக்க இந்த வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் டோட்டல், அதாவது ஏபிசிடி. இந்த இடத்துல ஏங்கிறது என்ன, இப்போ பர்சன்ஸாக வச்சுக்கோமே, இந்த ஏவும் பியும் பர்சன்ஸாக வச்சுக்கோமே. ஏவை மட்டும் பிடிச்சவங்க இந்த ஸ்மால் ஏ, இந்த பியை மட்டும் பிடிச்சவங்க இந்த ஸ்மால் பி. இப்போ ஏபி 2 பேரையுமே பிடிச்சவங்க சி, அதுவே 2 பேரையுமே பிடிக்காதவங்க டி அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போது அந்த கிளாஸ் ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? ஏ வேல்யூ வேணும், பி வேல்யூ வேணும், சி வேல்யூ வேணும், டி வேல்யூ வேணும். அப்படியே இல்லை அவுட்டர் வேல்யூ தான் இருக்குன்னா அவுட்டர் வேல்யூ வச்சு நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதாவது இந்த ஏங்கிறது ஒரு டைம் எடுத்திங்கன்னா, இந்த பிங்கிறது ஒரு டைம் எடுத்திங்கன்னா, இந்த சி 2 டைம் எடுத்துருவோம். அப்போ இந்த சியை ஒரு டைம் சப்ராக்ட் பண்ணுமா, அப்போ ஏ பிளஸ் பி மைனஸ் சி பிளஸ் இந்த டி ஆட் பண்ணால் அதுதான் டோட்டல். இதுதான் ஃபார்முலான்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலாவே எதுவும் தேவையில்லை, சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இன்னர் வேல்யூஸை ஆட் பண்ணால் நமக்கு ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு வந்தாவே போதும், டோட்டல் கொடுத்துருவோம். இங்கே வெளியில் இருக்கிறது இது 2 பேருமே பிடிக்காமல் இருக்கலாம்ல, இது விஜய் அஜித்னு வச்சுக்கோங்க, 2 பேருமே பிடிக்காத பர்சன்ஸும் இருப்பாங்கல்ல, அதர் ஆக்டர்ஸ் ஃபேன்ஸ். ஸோ அந்த பர்சன்ஸையும் கவுண்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல இதை தான் மிஸ் பண்ணுவோம், அதனால நமக்கு ஆன்சர் தப்பாகவே வரும். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி இந்த 4ஐயும் ஆட் பண்ணால் டோட்டல். அப்படியே இல்லையா அவுட்டர் வேல்யூ வெளியில் வேல்யூ தான் இருக்குது, அந்த வேல்யூ மட்டுமே வச்சு நம்ம சால்வ் பண்ணோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஏ பிளஸ் பி இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ தான் டோட்டல். அதே போல் தான் 3 வேல்யூஸ் இருக்கும்போதும் 3 சர்க்கிள்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஏபிசிங்கிறது ஏவை மட்டும் பிடிச்சவங்க, பியை மட்டும் பிடிச்சவங்க, சியை மட்டும் பிடிச்சவங்க. இது டீ காஃபி மில்க்னு வச்சோம்னா அதே மாதிரி தான் சால்வ் பண்ணுவோம், இதே மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். அப்போது இதுவே ஏ அண்ட் பியை மட்டும் பிடிச்சவங்கன்னு இருப்பாங்கல்ல, ஏபியை பிடிச்சவங்க அப்படின்னா இந்த ஹோல் பார்ட்டும் வரும், டியும் ஜியும் சேர்ந்து வரும். அதே ஏவும் பியும் மட்டும் பிடிக்கும் அப்படின்னா ஆப்வியஸாக இந்த டிங்கிற பார்ட் மட்டும்தான் வரும். அதே சமயத்தில் பி அண்ட் சியை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஈங்கிற பார்ட் மட்டும்தான் வரும். அதே சமயத்தில் ஏ அண்ட் சியை மட்டும்தான் பிடிக்கும்னா இந்த எஃப் வரும். ஏபிசி 3 பேரையும் பிடிக்கும்னா ஜி வரும். இந்த இடத்துல நம்ம என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிங்கிற வேல்யூ ஈங்கிற வேல்யூ சேர்ந்தது தான் இந்த பிசியை பிடிச்சவங்க. எக்ஸாக்ட்லி 2 அப்படின்னா தான் இந்த இடத்துல இ. எக்ஸாக்ட்லி 2னா என்ன, இங்கே ஏபி எக்ஸாக்டாக ஏவையும் பியும் மட்டும் பிடிச்சவங்க யார் அப்படின்னு கேட்டால் என்ன லெட்டர் நம்ம சொல்லுவோம், டி தானே சொல்லுவோம். ஏவையும் பியும் மட்டும்தான் பிடிக்கும் இவங்களுக்கு அப்படின்னா டி தான் சொல்லுவோம். ஸோ அதே சமயத்தில் ஏபிசி 3 பேரையும் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஜிங்கிற லெட்டர் சொல்லுவோம்ல. பிஎஸ்சியை மட்டும் பிடிச்சவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இ. அதே சமயத்தில் மினிமமாக 2 பேரை பிடிச்சவங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 2 பேரை பிடிச்சவங்க ப்ளஸ் இந்த 3 பேர் பிடிச்சவங்க, இது எல்லாத்தையும் நம்ம வேல்யூ எடுத்து சொல்லுவோம். ஸோ இந்த கிளியரன்ஸ் நமக்கு வேணும். இப்போ இன்னர் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணாவே போதும், அதுதான் டோட்டல். ABCDEFGH இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாவே டோட்டல். இல்லை எனக்கு அவுட்டர் வேல்யூ தான் இருக்குன்னா ABC ஆட் பண்ணிட்டு மைனஸ் இந்த இடத்துல டிஐ ஏ ஆட் பண்ணும்போதும் ஆட் பண்ணியிருப்போம், பி ஆட் பண்ணும்போதும் ஆட் பண்ணியிருப்போம். அப்போ 2 டைம் டியை யூஸ் பண்ணிட்டோம்ல, அப்போ ஒரு டைம் சப்ராக்ட் பண்ணால் தானே கரெக்டான வேல்யூ வரும். அதனால ஒரு டைம் டி, அதே போல் இ ஒரு டைம், அதே போல் எஃப் ஒரு டைம் சப்ராக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது -2G அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஜியை 2 டைம் சப்ராக்ட் பண்ணுறோம்னா ஏலையும் ஜி ஆட் பண்ணியிருப்போம், பிலையும் ஜி ஆட் பண்ணியிருப்போம், சிலையும் ஜி ஆட் பண்ணியிருப்போம். அப்போ எத்தனை டைம் ஜி ஆட் பண்ணியிருக்கோம், 3 டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ எத்தனை டைம் சப்ராக்ட் பண்ணால் ஒரு டைம் வேல்யூ கிடைக்கும், 2 டைம் சப்ராக்ட் பண்ணோம், அதுதான் 2G ப்ளஸ் வெளியில் இருக்கிற ஹச் அப்படியே யூஸ் பண்ணால் இதுதான் டோட்டல். அவுட்டர் வேல்யூ வச்சும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும், இன்னர் வேல்யூஸ் வச்சும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதே போல் தான் 4 வேல்யூஸை கம்பேர் பண்ணியிருந்தாலும் ஏபிசிடி அப்படிங்கிறது இங்கே சிங்கிள் வேல்யூ, ஏவை மட்டும் பிடிச்சவங்க, பியை மட்டும் பிடிச்சவங்க, சியை மட்டும் பிடிச்சவங்க, டியை மட்டும் பிடிச்சவங்க அப்படின்றது ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி ஸ்மால் டியில் இருக்குது. அதே சமயத்தில் எக்ஸாக்டாக 2 பேரை பிடிச்சவங்க, இப்போ ஏவும் பியை மட்டும் பிடிக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இ. அதே சமயத்தில் ஏயும் சியும் பிடிக்கிறவங்க இந்த எஃப்.
பியும் சியும் பிடிக்கிறவங்க இந்த ஜி, அதே போல் ஏயும் டியும் பிடிக்கிறவங்க ஹெச், அதே போல் பியும் டியும் பிடிக்கிறவங்க ஐ, சியும் டியும் பிடிக்கிறவங்க ஜே. இந்த இடத்துல ரெட்டில் இருக்க எல்லாமே வந்து எக்ஸாக்டாக 2 பேரை மட்டும் பிடிக்கும். இந்த ஏபிசிடிங்கிறத ஆக்டர்ஸாக வச்சுக்கலாம், இல்லை கிரிக்கெட்டர்ஸாக வச்சுக்கலாம், இல்லை ஃபேவரட் பர்சன்ஸாக வச்சுக்கலாம், இல்லை டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரியான கொஷினில் வேர்ட்ஸ் மாற்றி மாற்றி இருக்கும். ஸோ அப்போ 2 பேரை மட்டும் பிடிச்சவங்க அப்படின்றது இருக்குது. அதே போல் 3 பேரை மட்டும் பிடிச்சவங்க, அதாவது 3 பேர் டுகெதராக பிடிக்கும். இந்த கே இருக்கிற பொசிஷனில் இருக்கவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏயும் பிடிக்கும், பியும் பிடிக்கும், சியும் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அந்த மாதிரி 3 பேரை பிடிச்சவங்க இந்த 4 இருக்கு. அதே சமயத்தில் 4 பேரையுமே பிடிக்கும் அப்படிங்கிற லெட்டர்ஸ் இங்கே நம்ம பிளேஸ் பண்ணுவோம். அதே போல் யாரையுமே பிடிக்காதவங்க அப்படிங்கிறது அவுட்டரில் இருக்கும். இதுவும் அப்படிதான். இன்னரில் இருக்க எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணால் டோட்டல். அதே சமயத்தில் அவுட்டரில் இருக்க வேல்யூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி அப்படிங்கிற வேல்யூ தெரியும்னா இன்னரில் 2 டைம் ஆட் பண்ணதெல்லாம் 1 டைம் சப்ராக்ட் பண்ணும். எல்லாம் 2 டைம் ஆட் பண்ணியிருப்போமா? ஸோ ஏ ஆட் பண்ணும்போது ஏ ஆட் பண்ணியிருப்போம், பி ஆட் பண்ணும்போது ஏ ஆட் பண்ணிப்போம். அதெல்லாம் 1 டைம் சப்ராக்ட் பண்ணும். அடுத்து கேஎல்எம்என்லாம் 2 டைம் சப்ராக்ட் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் 3 இடத்துல ஆட் பண்ணியிருப்போம். அதே போல் லாஸ்ட்டாக ஓங்கிறது 3 டைம் சப்ராக்ட் பண்ணும். ஏன்னா இது 4 டைம் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது ஃபைனலாக வந்து டோட்டல் இந்த பியும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி பிரித்து எடுத்து எழுத தெரிஞ்சிச்சுனாவே பக்காவாக நம்மளால் வென் டயக்ராம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஆனால் டயக்ராமே அவங்களேவும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாமே சர்க்கிள் யூஸ் பண்ணுறோம்ல, சர்க்கிள் யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் ஒரு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் ஒரு சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அண்ட் தென் சம் அதர் டயக்ராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் இது ஏ, இது பி, இது சின்னு வச்சோம்னா நம்ம ஆப்வியஸாக கண்டுபிடிக்க முடியும்ல. ஸோ ஏவும் பியும் 2 மெர்ஜ் ஆகிருக்கிற ஏரியா எங்கே? ஸோ ஏவும் இங்கே இருக்குது, பியும் இங்கே இருக்குது, ஏபி மெர்ஜ் ஆகிருக்குது. ஸோ இந்த பார்ட் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதே போல் பி இன்டர்செக்ஷன் சி இந்த பார்ட். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது இந்த பார்ட். ஸோ இந்த மாதிரி பார்ட் வந்து ஷேப்ஸ் மாற்றி அவங்களே கொஷனில் கொடுத்துருந்தாலும் அதை வச்சு எடுத்து எழுதவும் தெரியணும். ஸோ இவ்வளோ தான். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஆன்சரை. ஓகே, செட் தியரி அண்ட் வென் டயக்ராமில் இருக்க எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் question என்ன கொடுத்திருக்காங்க? So A is a set of all letters present in the word education. B is a set of all letters present in the word merit. C set கொடுத்துட்டாங்க TEN. U is a universal set which has all the letters from set A, set B, set C. ஸோ இதில் இருக்க லெட்டர்ஸ் மட்டும்தான் யூனிவர்சல் செட்டில் இருக்குது, வேற ஒரு எக்ஸ்ட்ரா செட்ஸ் இல்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ வென் டயக்ராம் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் போட்டிருப்போம்ல, அவுட்டரில் எழுதுகிற வேல்யூ இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிற லெட்டர்ஸ் தான் யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ 1 by 1 சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன? செட் ஏ. ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது? ஏ இஸ் ஈக்குவல் எஜுகேஷனுங்கிற வேர்டுக்கு எல்லா லெட்டர்ஸும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. EDUCATION அப்படிங்கிறது வேர்ட்ஸ், அந்த லெட்டர்ஸ் எல்லாமே இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அடுத்தது பி அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? மெரிட்டில் இருக்க எல்லா வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, MERIT. ஸோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சி அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்கிறது என்ன? 10. ஸோ TEN அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு கேட்டிருக்க கொஷின் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? A யூனியன் பி. A யூனியன் பி என்னன்னு சொல்லிட முடியும்ல, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும், இது ரெண்டுலேயும் இருக்கிற டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு எழுதுறது தான். ஸோ அப்போ என்ன, எஜுகேஷனில் இருக்க எல்லா லெட்டர்ஸும் வரும், அதில் இருக்க டூப்ளிகேட் ஏதாவது பியில் இருந்தால் அதை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக எஜுகேஷன் வந்துருமா? ஸோ எஜுகேஷன், அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது என்ன? இங்கே இ இருக்குது, அண்ட் தென் ஐ இருக்குது, டி இருக்குது, எம்ஓஆரும் அங்கே இல்லை. ஸோ அப்போ எம்ஆர் அப்படிங்கிறது தான் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வரும். ஸோ இதுதான் ஏ யூனியன் பி அப்படிங்கிறது நமக்கு வேல்யூ தெரியும். ஸோ ரெண்டையும் யூனியன் பண்ணோன்னா இதில் ரெண்டுலேயும் கம்பைன் பண்ணும், கம்பைன் பண்ணி எந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணும். ஏன்னா கம்பைன் பண்ணும்போது இங்கே ஒரு டைம் இங்கே ஒரு டைம் 2 டைம் ஆட் பண்ணுவோம். அப்போ ஒரு டைம் நம்ம சப்ராக்ட் பண்ணி ஆகணும், அந்த ஒரு டைம் சப்ராக்ட் பண்ணுறது தான் இதில் இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடுது. ஸோ இதுதான் ஏ யூனியன் பி. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி. ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற வேல்யூஸ் என்ன? இப்போ காமனாக ரிமூவ் பண்ணோம்ல, அந்த வேல்யூஸ் மட்டும்தான் இங்கே வேல்யூ வரும். ஸோ EITங்கிறது தான் இது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஸோ EIT அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இன்டர்செக்ஷன். அடுத்தது மூணாவதாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஏ டேஷ். ஏ டேஷ்ங்கிறது என்ன? ஏல இருக்க லெட்டர்ஸை தவிர மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் எழுதணும். ஏல இருக்க லெட்டர்ஸ் கண்டிப்பாக எழுதக்கூடாது, மற்ற லெட்டர்ஸ் மட்டும்தான் நம்ம எழுதணும். ஸோ ஏல என்ன இருக்குது? எஜுகேஷன். ஸோ இதில் இருக்கிற எல்லாம் தான் யூனிவர்சல் செட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதில் இருக்க லெட்டர்ஸ் மட்டும்தான் யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அப்போ யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்க எல்லா லெட்டர்ஸும் எழுதணும் எக்ஸப்ட் ஏல இருக்க லெட்டர்ஸ். ஸோ ஏல இருக்க எஜுகேஷனில் இருக்கிறது இங்கே என்ன இருக்குது? ஆல்ரெடி நமக்கு தெரியும்
எம்மும் ஆரும் தவிர மற்றதெல்லாம் அங்கே இருக்குன்னு. அப்போது ஏ டேஷ் ஆர் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற கொஷனுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பியில் இருக்க எம்மும் ஆரும் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அடுத்ததான் இந்த சியில் இருக்கிறதுல என்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ அங்கே இருக்குது, டி அங்கே இருக்குது, என் அங்கே இருக்குது. ஸோ அப்போ யூனிவர்சலில் இருக்கிற லெட்டர்ஸில் இந்த ஏழு இல்லாத இருக்கிற லெட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் இருக்குது. ஸோ அப்போ யூனிவர்சல் செட்டில் இருக்க மீதி இருக்க இந்த எம்ஆர் இதுதான் வந்து ஏ டேஷ் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான் நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ மைனஸ் பி அண்ட் பி மைனஸ் ஏ. ஸோ ஏ மைனஸ் பி அப்படின்னா என்ன, ஏல இருக்கிற பி வேல்யூ எல்லாத்தையும் தூக்கிடணும், ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதணும். பியில் இருக்கிற அதே வேல்யூஸ் ஏல என்னென்ன இருக்கு, இஐடி தானே, இஐடி தவிர மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுனீங்கன்னா அதுதான் ஏ மைனஸ் பி. ஸோ இஐடி தவிர என்ன இருக்கு, டியூசிஏஓஎன். ஸோ மற்றது எல்லாமே அங்கே இருக்கு. ஸோ அப்போ ஆப்வியஸா இதுதான் ஆன்சர் ஏ மைனஸ் பி. அதுவே பி மைனஸ் ஏன்னா ஏல இருக்க வேல்யூஸ் ஏதாவது பியில் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிட்டு பியில் இருக்க வேல்யூ அப்படியே எழுதணும். ஸோ இஐடி ஏல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதே எழுதிட்டிங்கன்னா ரிமைனிங் எழுதுனீங்கன்னா என்ன வரும், எம்ஆர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்ததான் என்ன கொஷின் இருக்கு, அடுத்ததான் பவர் செட் ஆஃப் சி அப்படிங்கிறது தான் கொஷின். பி ஆஃப் சினா பவர் செட் ஆஃப் சி. ஸோ பவர் செட் ஆஃப் சி அப்படிங்கிறது சியோட வேல்யூ என்ன இங்கே இருக்கு. ஸோ இதுக்கு எத்தனை சப்செட்ஸ் எழுத முடியும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது எம்டி. அடுத்து 1 by 1 சிங்கிள்டன் செட்டாக எழுதுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா டிஇஎன் அப்படிங்கிற செட்ஸ் வரும். அடுத்து 2 கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன வரும், டிஇ வரும். அடுத்தது நெக்ஸ்ட் இஎன் வரும். அடுத்தது டிஎன் வரும். அவ்வளோதான். ஸோ இதுதான் கம்பைன் 2 எழுதும்போது 3 வேல்யூஸை. அடுத்தது 3 வேல்யூஸ் அப்படியே எழுதணும். ஸோ டிஇஎன் எல்லா சப்செட்டுமே எடுத்து எழுதுனா அதுதான் பவர் செட். பவர் செட் ஆஃப் வந்து சி என்னன்னா இதுதான். ஸோ பவர் செட் வேல்யூ இதுதான். அடுத்ததான் என்ன கொஷின் இருக்கு, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது இஐடி. இஐடியும் யூனியன் பண்ண போகிறோம் யார் கூட, சி கூட, டிஎன் கூட. ஸோ அப்போ எடுத்து எழுதுனீங்கன்னா என்ன வரும், இஐடி யூனியன் டிஇஎன். ஸோ இது 2 யூனியன் பண்ணால் என்ன வருமோ அதுதான் ஆன்சர். ஸோ அந்த ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஐடி இங்கே இருக்குது, இங்கே டிஇ இருக்குது, என் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அப்போ என்ன, இஐடிஎன். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் நமக்கு வேல்யூவாக வரும். ஸோ இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. செட் தியரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. செட் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, வேல்யூஸ் வச்சு தான் கம்பைன் பண்ண போகிறோம். எய்தர் ஒன் எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். வென் டயக்ராமில் தான் நிறைய திங்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும்.